தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அட்டவணைப்படி இன்றைய நாள் 111வது நாள். தேதி 24/5/2025. இந்த பகுதியில நாம பார்க்க போறது அயர் சொல், தமிழ் சொல் அப்படின்றதுதான். தமிழ் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு மொழி அப்படின்னு நாம் எல்லாருமே படிக்கிறோம், பெருமிதம் பேசுறோம் இல்லையா? தற்கால கண்டுபிடிப்புகள் நிறைய வந்தாலும் சரி, ஏன்னா அந்த முதல் வார்த்தை டிவில இருந்து இப்ப வந்துட்டு இருக்கிற ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்துவோம் இல்லையா? அப்ப அது வரைக்கும் கண்டுபிடிப்புகள் பெருகிட்டே போனாலும் அந்த கண்டுபிடிப்புகள் எந்த நாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும் அதற்கான தமிழாக்கம் அப்படின்றதுக்கான தேடல் அப்படின்றது தமிழ் மொழியில நிறைய நேரங்கள்ல இருந்ததே இல்லை. ஏன்னா அதற்கான சொல் ஏற்கனவே தயார் நிலையில இருக்குது அப்படின்றதுதான் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏறத்தாழ எண்ணிலடங்கா எழுத்துக்கள், வார்த்தைகள், இந்த மொழி வளம் அப்படின்றது தமிழ் மொழியை பொறுத்த மட்டுக்கும் ரொம்பவே அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அப்ப தற்கால தலைமுறைக்கு ஏத்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிட்டே வர்றதுல தமிழ் என்னைக்குமே தோத்ததில்லை அப்படின்றதுதான். இந்த ஃப்ரேசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துல பழமொழிகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. நம்ம வீட்ல நம்ம அம்மா நம்மள திட்டுறதுக்கே டக்குன்னு நிறைய பழமொழிகள்லாம் பயன்படுத்துவாங்க. அது கடந்து இப்போ பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய புது புது வார்த்தைகள். இந்த சமீபத்துல சொல்வாங்கல்ல, "கம்பி கட்டுற கதைல்லாம் சொல்றாங்க" அப்படின்ட்டு. இப்ப வார்த்தைகள் மாறுபாடு இருக்கத்தான் செய்தே தவிர, அதை கடந்து என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத கேட்கிறவங்களுக்கு உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் தமிழ்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. அது தற்கால தலைமுறை பயன்படுத்துகிற அளவிற்கு மாற்றம் பெற்று இன்னும் வளர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல. பாரதியார் எடுத்துக்கிட்டா இன்றளவும் இந்த கால தலைமுறையுடன் 2K கிட்ஸாலையும் கொண்டாடப்படுகிறார். இன்னும் நிறைய அறிஞர்களினுடைய எழுத்து அப்படின்றது இப்போ படிக்கும் போதும் உத்வேகத்தை கொடுக்க ஊக்கம் தருது அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. திருக்குறள் தொடங்கி இன்றளவும் தமிழில் கொண்டாடப்படுகின்ற இலக்கியங்கள் அப்படின்றது ரொம்ப 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 அதிகம், பத்திரப்படுத்தி வைக்கப்பட வேண்டிய ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த அளவிலான மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லலாம். வேற்று மொழியில எத்தனை கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் சரி, எத்தனை விதமான வார்த்தைகள் இருந்தாலும் சரி, அதற்கான தமிழாக்கம் அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. தமிழ்ல இந்த ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கு வார்த்தைகளே கிடையாது அப்படின்லாம் கிடையாது. ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்களே கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ் சொற்கள்லாம் உண்டு. ஏன்னா ஒரு எண் அப்படின்றது ஒரு அடிப்படை பகுதி சொல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எண் அப்படின்றது ஒரு இன்டிஜர், ஒரு நம்பரையும் குறிக்கும். எண் அப்படின்றது நாம எண்ணுவோம் இல்லைங்களா? நினைப்போம், நினைவுகள் இல்லையா? நம்முடைய எண்ணங்களையும் குறிக்கும். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுக்களா நம்ம நிறைய சொற்களை அடையாளப்படுத்தலாம். நிறைய சொற்களை பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ச்சே! இப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுகளுக்கு அர்த்தங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அது கடந்து இந்த பகுதியில நாம படிக்க போறது என்னன்னா, அயல் சொற்கள், அதற்கு இணையான தமிழ் சொற்கள். சரியா? ஸோ கொஞ்சம் நெறைய நேரங்கள்ல தேடலுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் இது. அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு முதல் பகுதிய பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டாலும், சில வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா இருக்கு இந்த பகுதியில. சரியா? அப்போ இது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தடவ நம்ம ரீட் பண்ணிறணும். ஒரு தடவ வாசிச்சு விட்டாலே போதும். இதிலிருந்து கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு சுலபமா நாம நமக்கான பதில் அளிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில ஒரு இந்த வகுப்பும், அடுத்த வகுப்பும் பயிற்சியாக இதுல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்ற ஒரு அறிமுகத்திற்கு நாம பார்க்கலாம். டிவி அப்படின்றது பாருங்க தொலைக்காட்சி, ரேடியோ, வானொலி. டிஃபன் அப்படின்றது சிற்றுண்டி அப்படின்னு சொல்றாங்க. காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவாக அடையாளப்படுத்துறாங்க. டீ அப்படின்றது தேநீர். காப்பி, கொட்டை வடிநீர் அப்படின்னு நாம படிச்சிருப்போம். டெலிஃபோன் தொலைபேசி, ஃபேன் மின்விசிறி, சேர் நாற்காலி. இந்த 3 கால்களை கொண்டது முக்காலி அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்தப்படுது இல்லையா? லைட் விளக்கு, டம்ளர், குவளை, சைக்கிள், மிதிவண்டி, பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்னது? நடை மேடை. அந்த காரணத்தோட தான் அந்த பெயர் நமக்கு அமையும் இல்லையா? போட்டு மனப்பாடம் பண்ணக்கூடிய அவசியம் கூட இல்ல. ஆபீஸ் அப்படின்றது அலுவலகம், சினிமா அப்படின்றது திரைப்படம், டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி, கம்ப்யூட்டர்னா கணினி அப்படின்னு சொல்லுவோம், கணிப்பொறி அப்படின்னு சொல்லுவோம், லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரோடு சாலை, பிளைட் வானூர்தி, பேங்க் வங்கி,
பேங்கர்ஸ் வங்கியாளர்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா? சினிமா தியேட்டர் திரையரங்கங்கள், ஆஸ்பத்திரி, மருத்துவமனை, கம்ப்யூட்டர் கணினி, காலேஜ், கல்லூரி, யுனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், டெலஸ்கோப் தொலைவில் உள்ளதை பார்க்க பயன்படுவதால் தொலைநோக்கி, தெர்மாமீட்டர் வெப்பமானி, தெர்மோனா ஹீட் இல்லையா? வெப்பமானி, இன்டர்நெட் இணையம், ஸ்கூல் பள்ளி, சயின்ஸ் அறிவியல், சப்ஜெக்ட் தான் இல்லையா? சோசியல் சமூக அறிவியல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம், வரலாறு ஹிஸ்டரி எல்லாமே நமக்கு தெரியும். மைக்ரோஸ்கோப் நுண்ணிய உடற்பகுதிகளையும் நுண்ணிய உயிரிகளையும் பார்க்க உதவுவதால் நுண்ணோக்கி அப்படின்றது. நம்பர் எண், பஸ் பேருந்து, பிளசர் கார் மகிழுந்து, மகிழுந்து அப்படின்றது கார் அப்படின்னாலுமே என்னது? மகிழுந்து தான். அந்த காலத்துல இந்த கார்னாலே பிளஸர் தான், சரியா? ஸோ அம்பாசிடர் காரை பிளஸர் அப்படின்னு அடையாளப்படுத்த துவங்கி பொதுவாகவே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரயில் வண்டி, தொடர் வண்டி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பணி அமர்த்தல், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா என்ன சொல்ல நாம பயன்படுத்துவோம்? பணி நியமன ஆணை. நீங்க அலுவலகத்துக்கு போய் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் அலுவலகத்துக்கு போய் தமிழ்ல தான் பெரும்பாலும் நீங்க எந்த கடிதம்னாலும் அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சமீபத்துல கூட அரசு ஆணைகள் எல்லாமே இனிமே தமிழ்ல தான் வெளிவரணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ பெரும்பாலும் நீங்க தமிழ் வார்த்தைகள் தான் பயன்படுத்தணும். ஒரு நோட் ஷீட் எழுதும்போது, குறிப்பு கோப்பு எழுதும்போது இடையில இந்த மாதிரியான ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அது பார்க்க அழகா இருக்காது இல்லையா? இப்போ இது பத்தின பயிற்சி அப்படின்றது ரொம்ப தேவை. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி. ஷர்ட் அப்படின்றது எதை குறிக்குது? சட்டை. காஸ்ட்லி விலையுயர்ந்த. டீ ஸ்டால் தேநீர் கடை. பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம். போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம் அஞ்சல் நிலையம். செக் காசோலை. டிடி அப்படின்னு டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கேட்பு வரைவோலை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சக்சஸ் வெற்றி. பீரோ இழுப்பறை. லீவ் லெட்டர் விடுமுறை கடிதம். சிட்டி நகரம். டைப்பிஸ்ட் தட்டச்சர். இது டெசிக்னேஷனை குறிக்கக்கூடியது இல்லையா? ஒரு ஜெனரல் மேனேஜர் அப்படின்னா என்னது? பொது மேலாளர். அசிஸ்டன்ட் உதவியாளர். அசிஸ்டன்ட் என்ஜினியர் உதவி பொறியாளர், சரிங்களா? ஸோ அப்போ அந்த தமிழாக்கம் டெசிக்னேஷன் கூடிய தமிழாக்கம் ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அடையாளப்படுத்திக்கணும். பிரீஃப் கேஸ் குறும்பெட்டி. ரூம் ரெண்ட் குடிக்கூலி. மோட்டல் பயணவெளி உணவகம். ஸோ அப்போ அந்த ஹைவேல இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸை நாம எப்படிதான் குறிப்போம்? மோட்டல் அப்படின்னு தான் குறிப்போம், ஹோட்டல் அப்படின்னு குறிக்க மாட்டோம், சரிங்களா? ஸோ அப்போ மோட்டல்ஸ் அப்படின்றது அந்த ஹைவே ரெஸ்டாரண்ட், அதைத்தான் பயணவழி உணவகம் அப்படின்னு சொல்றோம். பிரிண்டிங் பிரஸ் அச்சகம். ரெக்கார்டு ஆவணம். ஸ்விட்ச் சொடுக்கி. மேஜிக் செப்புடு வித்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இண்டஸ்ட்ரி தொழிலகம். என்வலப் கவர் மறை உரை. அந்த வினை காரணமாக மறைத்து வைக்கக்கூடிய ஒரு கடிதத்தை வெளிப்படையாக தெரியாத அளவிற்கு மறைக்க வைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு உரை. லாரி சரக்குந்து. செல்லான் செலுத்துச்சீட்டு. எஸ்டிமேட் மதிப்பீடு. கண்ட்ரி நாடு. ஃபர்னிச்சர் அரை கலன்கள். கலன்னா என்னது? கலன்னா அந்த காலத்துல நாம இந்த புறநானூற்று பாடல் படிக்கும்போது கலன் அப்படின்றது என்னது? ஒரு பை அப்படின்னு சித்தரிச்சிருப்பாங்க, ஔவையார் வச்சிருக்கிற ஒரு பை அப்படின்னு. இந்த கலன் அப்படின்றது என்னன்னா பயன்பாட்டு பொருட்கள் அப்படின்ற அடிப்படையில தான் பயன்படுத்தப்படுது இந்த வார்த்தை. மீட்டிங் கூட்டம். கான்ஃபரன்ஸ் ஹால் அப்படின்னா என்னது? கூட்ட அரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜென்ட் முகவர். ஏஜென்சி அப்படின்னா என்ன வரும்? முகமை அப்படின்னு வரும். டிக்ஷனரி அகராதி. லாண்ட்ரி வெளுப்பகம். லகர பயன்பாடு எல்லாம் கொஞ்சம் இதுல பார்த்து வச்சுக்கணும். கேரண்டி பொறுப்புறுதி. கண்ட்ரோல் கட்டுப்பாடு. டிசைன் வடிவமைப்பு. ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு. டெவலப்மெண்ட் மேம்பாடு இல்லையா? சாம்பியன் வாகை சூடி. கம்பெனி குழுமம். ஸ்டேடியம் விளையாட்டரங்கம். ஒர்க் ஷாப் பணிமனை. ஆக்சிடென்ட் விபத்து. இம்ப்ரூவ் மேம்படுத்து. ஸ்பீக்கர் ஒலிப்பெருக்கி. அதே நேரத்துல ஸ்பீக்கர் அப்படின்றது யாரை குறிக்குது? பேச்சாளர் அப்படின்றது, அதான் பேசுபவர்.
ஆடியோ கேசட் ஒலிப்பேழை, ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு, வழக்கறிஞர் அந்த மாதிரியான வார்த்தைகள் லா ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். வேர்ல்டு உலகம், அசம்பிளி சட்டசபை, ஃபுட் போர்டு படிக்கட்டு. ஸோ வண்டியில ஃபுட் போர்டில் பயணிக்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. கலெக்டர் மாவட்ட ஆட்சியர், தாலுகா ஆபீஸ், வட்டாட்சியர் அலுவலகம், ஆஸ்ட்ரானமி வானியல், ஆட்டோமொபைல் தானியங்கி, அட்லஸ் நிலப்பட தொகுப்பு, ஃபேக் நியூஸ் பொய்ச் செய்தி, ஆயில் ஸ்டோர் எண்ணெய் பண்டகம், ஃபிளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி, ப்ரொஜெக்டர் பட வீழ்த்தி அப்படின்றது, அடாப்டர் குருத்தி, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, கரஸ்பாண்டன்ட் தாளாளர், லைசன்ஸ் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் அப்படின்னு சொல்றோம். கேபிள் கம்பிவடம், ஹோட்டல் உணவகம், நூது 100 வழக்கு மொழி இல்லையா. பேக்கிங் சார்ஜ் சிப்ப கட்டணம், பேக்கிங் சார்ஜ் தான் சொல்றாங்க. டெய்லி அன்றாடம், அட்மிஷன் சேர்க்கை, டிசிப்ளின் ஒழுக்கம், ஜெராக்ஸ் ஒளிப்படி. அந்த ஒளி அப்படின்றது எது அப்படின்னு நம்ம தெளிவா இருந்துக்கணும் சரிங்களா. ஒளினா என்னது, லைட். இந்த இடத்துல இந்த லகரம் வந்தா அது சவுண்டை குறிக்கக்கூடியது. பாய்லர் கொதிகலன், டிக்கெட் பயணச்சீட்டு, ப்ரொபசல் கருத்துரு, ஏரோப்ளேன் ஆகாய விமானம், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவண் அரசு, மதர்லேண்ட் தாயகம், ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவஞ்சல், ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம். அப்ப ஆட்டோகிராஃபுக்கும் சிக்னேச்சருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆட்டோகிராஃப்னா வாழ்த்தொப்பம், சிக்னேச்சர்னா கையொப்பம். ரிப்பேரர் பழுது பார்ப்பவர், ஸ்டேஷனரி ஷாப் எழுதுபொருள் அங்காடி, புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ், மெடிக்கல் ஷாப் மருந்தகம், கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி, பெல்ட் அரை கச்சு. அந்த இடுப்புல கட்டக்கூடிய ஒரு துணிக்கு கச்சை அப்படின்னு சொல்லுவாங்க, அரை கச்சு. போலியோ எண் இதழ் எண், ப்ரோநோட் ஒப்புச்சீட்டு, ஸ்பெஷல் சிறப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு, ஐஸ்கிரீம் பனிக்குழைவு, பனிக்கூழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பனிக்குழைவு, பால்கனி முகப்பு மாடம், கிளாத் ஸ்டோர் துணி அங்காடி, மார்க்கெட் அங்காடி, லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு, டீப் போர்வெல் ஆழ்துளை கிணறு, என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல், பல்பு மின் குமிழ், ஹெல்த் பேரண்ட்ஸ் பெற்றோர், டீ பார்ட்டி தேநீர் விருந்து, எவர் சில்வர் எவர், அதான் எவர் சில்வர் எப்பவுமே சில்வரா இருக்கிறது, அதான் நிலை வெள்ளி அப்படின்னு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப நேரடியான ஒரு டிரான்ஸ்லேஷனும் இந்த இடத்துல இருக்க போறது இல்லை சரியா. அர்த்தத்தின் அடிப்படையில தான் அந்த தமிழாக்கம் அப்படின்றது. ஹெல்த் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆரோக்கியம். ஆனா நம்ம சப்ஜெக்ட் அடிப்படையில பாட அடிப்படையில பாத்தீங்கன்னா ஹெல்த் அப்படின்றதுக்கான இணையான வார்த்தை சுகாதாரம் அப்படின்றதுதான் நமக்கு வரும் சரிங்களா. விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு, ஹேர் கட்டிங் சலூன் முடி திருத்தகம், கிரைண்டர் அரவை எந்திரம், கரன்சி நோட் பணத்தாள், டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், இ காமர்ஸ் மின்னணு வணிகம், ஐஸ் வாட்டர் குளிர் நீர், கூல்ட்ரிங்க்ஸ் குளிர் சாறுகள், ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் பெட்டி, வாஷிங் மிஷின் வெளுக்கை எந்திரம். இப்போ அடிப்படையா நம்ம அன்றாடம் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள், அதற்குரிய தமிழாக்கம் அப்படின்றது பார்த்தோம். அப்ப இது மட்டும்தான் படிக்க வேண்டிய ஒரு பகுதியா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய தேடல் இது சம்பந்தமா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா. ஒரு ஆங்கில வார்த்தை பாக்குறோம் அப்படின்னா அதற்கு இணையான தமிழ் சொல்ல நாம கொஞ்சம் தேடி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா மார்க்குக்காக இல்ல, எப்பவுமே அதை பத்தின ஒரு புரிதல் இருக்கணும். ஏன்னா நம்ம கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்க போது எது நெருங்கி வருதோ அதுதான் சரியான பதிலா இருக்க போது, அந்த பதில தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தெளிவுத்தன்மை இருந்தாலே போதும். எல்லாத்துக்குமே தமிழ் வார்த்தை இருக்கு. புலனம் அப்படின்னு சொல்றோம், வாட்ஸ்அப்ப
Facebook என்ன சொல்றோம்? முகநூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த மாதிரி நெறைய வார்த்தைகள் நமக்கு இங்க பயன்பாட்டுல வந்துருச்சு. நெறைய நியூஸ் பேப்பர்லயுமே அந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகள செய்தித்தாள்கள்லயுமே பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதெல்லாம் வாசிக்கும்போது இந்த மாதிரியான வேறுபட்ட வார்த்தைகள கொஞ்சம் நாம கவனிக்கும்போது, அத கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 4 ஆப்ஷன் பார்க்கும்போது இதான் ஆன்சர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறத விட, இது ஆன்சர் இருக்காது அப்படின்னு நமக்கு ஒமிட் பண்ற அந்த நிராகரிக்கக்கூடிய திறன் நமக்கு இருந்தாலே, இந்த பகுதியில இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியா பதில் அளிச்சிடலாம் அப்படின்றது தான். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஆர்வத்த தூண்டக்கூடிய ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு பகுதி இது. அப்போ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள நாம எந்த விதத்திலயும் இழந்துடக்கூடாது. அந்த வகையில நம்மள நாமளே இந்த பகுதியில பலப்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது. நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.